கனவுகள் காணுகிறேன் கண்களை மூடிக்கொண்டு நான் காட்சிகள் தேடுகிறேன் உன் பொன்விரல் தொடுகையிலே நான் பூவாய் மாறுகிறேன் பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் உன் ஜீவன் என்ன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இது வந்து கன்னியாகுமரியில் இருக்கும் 2வது நாள். அதாவது நிச்சயத்துக்கு போனோம். அந்த அளவுக்கு நான் வீடியோவே என்னால் எடுக்க முடியல. இப்போ மேரேஜ்க்கு வந்து 5 மணிலேருந்து நான் குளிச்சுட்டு கிளம்புறேன். மணி 6 ஆயிடுச்சு. நான் எப்போதும் போல தான் பாக்கு எடுக்காமல் சீவி குத்துறேன். இவங்க வந்து நான் தலை பின்னி விட்றேன் அப்படின்னாங்களா, அதனால் அப்படி தலையை கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். என்ன தலைன்னு தான் தெரியல, முறுக்கி வருது. இப்போ வந்து ரெடி ஆகுறது வந்து நான் அம்மு குளிச்சிருக்கா, அப்புறம் குட்டிமா 3 பேரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் மேக்கப்லாம் ஒன்றும் என்ன பெரிய மேக்கப், 5 நிமிஷத்து மேக்கப்பு. ஒரு ஹேர் பின் இங்கே ஒரு அட்டையே வச்சுருந்தேன். ஹேர் பின்னு எல்லாம் இப்படி குத்தி இப்படி குத்துனா தானே இப்படி ஸ்டார் மாதிரி நிற்கும். கிளாஸில் குத்துவாங்கம்மே. இது இல்லை, இது நல்லா தான் இருக்கு. தலையே ஹேர் பின் அசிங்கமாக இருக்கும்மே. நல்லா இருக்காங்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அம்மா என் மூஞ்சி எதுவும் தோடுலாம் போட்டால் ஒன்றும் தெரியாதுல்ல. சரி, ஓகே. இப்போ வந்து இதில் வந்து இந்த பின்னிப்பியா பின்ன தெரியுமா? அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அடுத்த ஃபங்க்ஷனுக்குலாம் சாரீலாம் நீனே கட்டி விட்டுருமே. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக இந்த தலை போயிட்டே தான் இருக்குது. அது இன்னும் முடிஞ்ச படம் இல்லை. ஏதோ ஃபைனலாக அப்படி இப்படின்னு குத்தி கிளிப்பை வச்சு மேட்ச் பண்ணி பின்னுற அளவுக்கு வந்துட்டா. நேற்று வந்து அங்கே இதுக்கு என்கேஜ்மெண்ட்க்கு போனோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு சாரீ கட்டிட்டு போனேன். அது ரெடி ஆகவே இல்லை. நாங்கள் காலையிலே வந்து இங்கேருந்து நாகர்கோயில் இருக்கும்ல, அங்கே போயிட்டோம். கொஞ்சம் ஏதாவது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனோம். அங்கே வந்து கடையே எங்களுக்கு தான் தெரியலையா, இல்லை இங்கே கன்னியாகுமரி சைடு எங்கேயாவது எட்டக்க இருக்கா அப்படின்னு தெரியல. நாங்களும் போய் அப்படியே நாகர்கோயில் போயிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி ஓடியாந்து மூஞ்சு கழுவில் ஒன்றும் கழுவில் அப்படியே காலையில் தலை சீவிட்டு போனோம் பாருங்க. அதோடையே அந்த புடவை கட்டிக்கிட்டு ஸ்டோன் செட் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம கடையில் உள்ள ஸ்டோன் செட்டை அதை ஒரு வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல. அப்படியே மாட்டிக்கிட்டு அப்படியே ஓடி போயிட்டு பிக்காளி மாதிரி திருப்பிக்கிட்டு ஓடியாந்தேன். நம்ம ரொம்ப இதாக விட்டுட்டியா? நல்லா தானே இருக்கு. அவ்வளோதான். இது பண்ணி தலையை விட்டாச்சு. இது இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு என்னன்னு எனக்கு தெரியல. பாருங்க, நல்லா இருக்காமா? சொல்லு, உண்மையை சொல்லு. ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி வாக்கு எடுத்தும் பின்னிருக்கேன். ஆனால் இப்போ வந்து இப்படி வாக்கு எடுத்து பின்னுறது எனக்கு என்னமோ ஒரு அதிசய பிறவி மாதிரி இருக்கு. குளிச்சுட்டு வந்த உடனே நல்லா ட்ரை ஆக்கிட்டு பவுடர் அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, அப்படியே இது வந்து அந்த ஸ்கட்ச் மாதிரி இருக்கும்ல, இப்படி விடுறது விங்ஸ் வரைவாங்கள கண்ணிலேயே, அது வந்து இது பாப்பாவுக்கு இது வாங்கினது. இது நாளாக வந்ததில்லை. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஐகானிக் மஸ்காரா இங்கே போடுறது, அது வந்து இப்படி போட்டுப்பேன். இதை நான் கொஞ்சோண்டு நேற்றும் போட்டேன், இன்றைக்கும் கொஞ்சோண்டு போட்டுப்பேன். ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து இது வந்து கேப் மாதிரி. நம்ம அப்போல்லாம் மை போட்டு இப்படி தொட்டு வைப்போம்ல, அதே மாதிரி தான். ஆனால் நல்லா இருக்குது. இது விடுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கண்ணை இப்படி அடிப்போம்ல, அந்த மாதிரிலாம் அதை அடிக்க வேணாம். அது ஒரு பாருங்க, இது பாதி ஒன்று வந்து நான் தீர்த்துட்டேன். இது வந்து இப்போ எடுத்தது. இதில் வந்து கேப் மாதிரி இப்படி இருக்குது. இதை எடுத்து இதில் லைட்டாக ப்ரஷ் மாதிரி சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி தொட்டு விட வேண்டியதான். சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்பலாம் நம்ம லைட்டாலாம் இது பண்ணக்கூடாது. அவ்வளோதான். நம்ம வாய்க்கு வந்து இது போதும். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப மங்காத்த பேய் மாதிரி இருப்பேன். அதோட இதையே வச்சு நம்ம கீழே லைட்டாக எப்போதுமே நான் குங்குமம் வச்சேன்னா லிப்ஸ்டிக்கோ இல்லைன்னா இதை மாதிரி வச்சு தான் நான் குங்குமம் வைப்பேன். இதெல்லாம் ஒரு மேக்கப் இல்லைக்கா எங்கள்கிட்ட காட்டுற அப்படிப்பீங்க. நான் பண்ணுற மேக்கப் இவ்வளோதான். குத்தியாச்சாச்சு. அதுக்கப்புறமா என்னோட ஃபேவரட் சந்தனம். இதில் வந்து பன்னீர் இருக்குல்ல, அதை சேர்ந்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம வைக்கும் போது இந்த காலை நேரத்தில் குளிச்சுட்டுலாம் வைக்கும் போது அது ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இதோட 2 டப்பா நாங்கள் வாங்கிட்டு இது 3வது டப்பா எங்கள் கடை கோடியில் இருக்குது பாருங்க. ஆனால் இதெல்லாம் தான் எங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுருக்கோம் நாங்கள். இதை அப்படியே லைட்டாக இப்படி நோண்டி
அவ்வளோதான். அப்படி வச்சாச்சா? குங்குமம் கீழே விழாமல் அப்படி வைக்கணும். உழுந்துச்சுன்னா உழுவக்கூடாது. ம் ம் அவ்வளோதான். இப்போ பாருங்க எப்படி வரைகிறேன்னு. முடிஞ்சிருச்சு. இதோ இங்கே ஐப்ரோலெலாம் விடுவாங்களே அந்த மாதிரி பழக்கங்கிறது எனக்கு இல்லை. நான் வந்து இந்த த்ரெட்டிங்கும் பண்ணினது கிடையாது. சின்ன நாத்தனார் இருக்காங்களே அவங்க மேரேஜ் அப்போ ஒரே ஒரு தடவை த்ரெட்டிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் த்ரெட்டிங்கிறது நான் பண்ணதே கிடையாது. நான் எழுப்புமா அண்ணன்? ம் சரிதா? அது போல் இந்த மாதிரி. ஐயோ ஐயோ அடியே அடியே ஐயோ அடியே அதுக்கு தான் முன்ன பின்ன தெரியும். அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது. அம்மா கண்ணு கீழே இது அதை மட்டும் இது பண்ணு. அதுதான் அவ்வளோ இருக்குன்னு தெரியுதுல, அது கொஞ்சமாக தான் போட்டேன்டா. பேசிக்கிட்டே அப்படியே போட்டுட்டேன். மறந்த வேலை செய்யாது இல்லைக்கியா? என்னடி பேய் மாதிரி ஆக்கிட்ட. நீங்கள் அப்படி போட்டு கீழையும் மேலேயும் மட்டும். ஐயோ பார்த்தீங்களா என் மேக்கப்பில் வந்து கண்ணு பட்டுருச்சு. அவ்வளோதான். இதுதான் என்னோட மேக்கப்பு. கிளம்பியாச்சு. இப்போ வந்து தோடு செயின் இதெல்லாம் மட்டும் போட்டுரும். அம்மா பேக் எடுமா. இது நம்ம ஸ்டைல் முடியா? ஆ இது சுற்றி விட்டுட்டா பார்க்குறவங்க கழுவி ஊற்ற வராங்க பாருங்க. நல்லா தான் இருக்கு. அம்மா நீ வந்து உண்மையாகவே ஒரு ஆர்டிஸ்டி. அம்மா கண்ணை இழுப்பில்ல. இது அம்மா பொறுமையாக முடிய தூக்கி விடு. இருமா அதில் மாட்டிருக்குமா, அதை எடுத்து விடுமா. தோப்பர் இங்கே கீழே கீழேம்மா. அம்மா பாருமா உன் கண்ணு தெரிலம்மா. பிடிக்கிட்டா. சரி எடுத்துட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு போ. ஜிமிக்கி வந்து மை சிஸ்டர் போட்டுக்க போகிறாங்க. இந்த ஜிமிக்கி போட்டுட்டா இதை போட்டுக்கிட்டா. இந்த காதில் ஒன்று அந்த காதில் ஒன்று. ஜிமிக்கி தான் எப்போதுமே தான் போடுறேன்னா இதை போட்டுக்கிட்டா. சரி இந்த தோடை வந்து போடுறேன். இது வந்து இது என்ன மாடல்ல எனக்கு தெரியல. தகர தட்டு மாதிரி இருக்குது. இப்படி தட்டு மாதிரி வந்து இது ஒரு மேலே மாங்காய் மாதிரி வந்திருக்கு. இதோ பாருங்க. ஃபோக்கஸ் ஆகுதா? இதுதான். இருக்கா? இதுதான் என்னோட மேக்கப். எங்க நீங்க பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா பூவை மட்டும் வச்சிருவோம். பொம்மையா? சரி. அப்புறம் சாரி எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இது வந்து இது என்ன கலர்? இது ஒரு டார்க் மெரூன்ல வந்து அது ஒரு மாதிரி தேன் கலர் கலந்த மாதிரி ஒரு கலர். இது அரக்கு குங்குமம். நேற்று நான் ஒரு குங்குமம் வாங்கினேன். இங்கே பக்கத்தில் பகவதி அம்மன் கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு வந்தோம். நல்லா டார்க் குங்குமம். அது வாங்கினா அது எங்கேயோ இதில் கிடக்கும். அவ்வளோதான். இது ப்ளவுஸில் என்ன நாட்டுக்கட்டில். இது ஆரி ஒர்க் கிடையாது. நம்ம செட்டாக வைக்கும்ல அதை வாங்கி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு ஒட்டியானம். இது பேர் என்ன? இது பேர் என்னன்னு தெரியல. இங்கே ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வச்சுட்டு பின்னாடி வச்சுட்டாங்க. அவ்வளோதான்ப்பா. இதுதான் என்னோட ஃபுல் மேக்கப்பு. நான் ரெடி ஆகிட்டேன். இதுக்கப்புறம் என் மகளை கிளப்பணும். என் தங்கைக்கும் நான் தான் தலை பின்னணும். அவள் எனக்கு பின்னுவான், நான் அவளுக்கு பின்னுவேன். அதுக்கப்புறம் இந்த 2 பயல்களும் தூங்கிட்டு இருக்கானு இன்னும் பாருங்க. அவனை 2 பேரையும் கிளப்பி விடணும். கிளப்பி விட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். ஃபுல்லாக எல்லாருமே கிளம்பி முடிச்சுட்டு பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் பூலாம் வச்சுக்கிட்டு உங்களை நான் பார்க்குறேன். எங்கள் பேண்டு இல்லை கிளம்பி முடித்து ரூமை சாத்திட்டு வெளில போயாச்சு. அப்புறம் வந்து என்னமோ என் மனசு வந்து அது ஒத்துக்கலை. அந்த ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா 2 பக்கமும் கூட வச்சு நடுவில் இப்படி குழியாக இருக்கா மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு என்றைக்கும் வர்றது தான் வரும். இதுதான் நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து நம்ம வேறு ஏதாவது பண்ணோன்னா அது மனசு வந்து ஐயோ நல்லா இல்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணிடும். அதனால் என்னோடய ஹேர் ஸ்டைலே நான் பின்னிட்டேன். பாருங்க. அவ்வளோதான். இல்லை
இதான் என்னோட ஹேர் ஸ்டைலு. அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த இது மூக்குத்தி இருக்குல்ல, அதையும் மாற்றிட்டேன். இதோ பாருங்க, தெரியுதா? அது வந்து ஏன் இந்த மூக்குத்தி போடுறோன்னா, நம்ம பட்டு சாரி அதெல்லாம் கட்டுனா முகத்தை வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதனால பாந்தமாக இருக்கும் முகம், வந்து அப்படியே ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கா மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த மூக்குத்தியை வந்து பட்டு சாரி கட்டினா மட்டும் போட்டுக்கிறது. சரி வாங்க ஓடலாம். அவ்வளோதான், எல்லாருமே ரெடி, நானும் ரெடி, இவங்களும் ரெடி. அதுக்கப்புறம் என் மகளும் ரெடி. காட்டுங்க. அவ்வளோதான், தர்ஷன் தரணீஸ் 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. ஷால் தான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஹைலைட்டு, நல்லாயிருக்கு. ஓகே விடியாம்மா, ஃபேன் ஆஃப் பண்ணிடுறா. செல்லு கவர் எடுமா. அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆமாம், அம்மா ஹேர் பின் எடுத்துக்கிட்டியா? என் புடவை வந்து வெயிலுக்கு அதுக்கும் பளபளன்னு இருக்க மாதிரி இருக்கு. அப்படியா? அவ்வளோதான், இப்போ வந்துட்டோம். அந்த மேலே அந்த என்ன மேளம் அது? செண்டை மேளமா கெண்டை மேளமா? அது மேலே அடிக்கிறது சத்தம் ரொம்ப கேட்கும். ஆனால் பேசுறது கேட்குதா என்னன்னு தெரியல. தான் இருக்கு பாருங்க, அது நம்ம ஊரில் வந்து இந்த இது அந்த என்னமோ தொங்குதுல பூ மாதிரி, அது என்னன்னு தெரியல. அப்புறமா சாந்தினி சிஸ்டர் தான் கேட்கணும். நம்ம ஊர் சைடில் குங்கப்பூவா? நம்ம ஊரில் வாழை மரம் மட்டும் தான் கட்டுவாங்க. இதெல்லாம் இளநீ, செவ்வாழை எல்லாம் கட்டியிருக்காங்க. ரெடி ஆயாச்சா? நல்லா இருக்கீங்களா? ஆமா, நான் பார்த்தேன். சரி, நல்லா இருக்கீங்களா? இல்ல, நாங்க இவ்வளவு நேரம் ஒரு ½ அன் ஹவரா பூக்கு தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கேயுமே பூக்கடை இல்ல. தேங்க்யூ. இது உங்க பிள்ளைங்களா? பாப்பா தம்பி எங்க இருக்கான்? 8:45 நாங்கள் வந்துட்டோம். நம்ம இருந்த ரூமுக்கும் இந்த இதுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. கல்யாணம் நடக்கிறதுக்கும் நம்ம இருந்த ஹோட்டலுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம். ஆமாம், பூ வந்து சிஸ்டர் நாங்கள் வந்து நேற்றையே வந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி பேசிக்கிட்டோம். அதை வந்து நாங்கள் வீடியோ நேற்று எடுக்க முடியலன்னு சொன்னோம் இல்லையா? அதனால் இன்றைக்கி எல்லாருமே வந்து என் கூட மிங்கிள் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து பூ வந்து இங்கே நாங்களும் தான் தேடி பார்த்தா பூவே கிடைக்கல. அப்புறம் சிஸ்டர் நேற்று சொல்லியிருந்தாங்க நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம பூ வாங்கி வச்சுட்டு போகணும் தேடினேன். அங்கே ஒரு பூ கடை கூட கிடையாது. இதெல்லாம் அப்படி இருக்கே, இது அலை ரொம்ப இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பார்க்காம போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி கண்ணாடி பாலத்துக்காக உட்காந்துருக்கோம். அதுக்கும் டோக்கன் உண்டா? கண்ணாடி பாலத்துக்கு டோக்கன் கிடையாது. அதுக்கு டோக்கன் கிடையாதுல்ல? திருவள்ளுவர் மேலே ஏறுறதுக்கு அந்த டோக்கன் உண்டானு தெரியல. ஓகே, கல்யாணத்தெல்லாம் நல்லா சிறப்பாக முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கே வந்து அந்த 75 ரூபா டிக்கெட்னு சொன்னாங்க. அதில் வந்து கூட்டம் அலை பாஞ்சுது. இது அதில் க்யூவில் நின்னோன்னா நம்ம நாளைக்கு மதியம்தான் இதில் போகிற மாதிரி இருக்கும். போட்டில் நாளைக்கு மதியமும் போக முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அளவு நிற்கிது. நான் இது வரைக்கும் போட்டிங்லாம் போனதில்லை. இது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது உச்சி வெயில், மண்டையை வேற பொழக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல. பிச்சாவரம் போனோம் இல்லையா? பிச்சாவரத்தில் வந்து நாங்கள் ஏமாந்து வந்தது தான் மிச்சம். அதனால நாங்கள் கடலில் போக போகிறோம். ஊட்டியில் போனோம்ல போட்டிங்க. ஊட்டியில் என்ன போட்டிங்? அது போட்டிங்க பெடலில் மீச்சிக்கிட்டு ஓட்டிட்டு போனோம். அங்கே கயிறு கட்டி வச்சுருக்காங்க. இன்னொரு போட்டு வரணுமா? இப்போ தான் போயிருக்காங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க. எங்களோட சேர்த்து ஒரு 10 பேர் நிற்பாங்க. அம்மா நல்ல வெயில் தாங்க முடியல. எல்லாம் கிழிஞ்சு தொங்குது டிசைனா. ஐயோ அழகு சாமி, அழகாக இருக்கீங்கடி மங்கி குட்டி மாதிரி. வந்து ஹோம் மேக்கர் சிஸ்டர் வந்து ஐயோ அப்பாடி என்னால் அதை அவங்க
இல்லை இல்லை, சாந்தினி சிஸ்டர் வந்து அப்பா நல்ல சிறப்பாக எதுலேயுமே குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவ்வளோ வேலை இருந்தாலுமே எங்களை வந்து அவ்வளோ ஒரு இதாக பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சூப்பராக சிறப்பாக வழி அனுப்பிச்சு வச்சாச்சு. நாங்களும் முடியாத டைனால தான் வீடியோ சரியாக எடுக்க முடியல. நம்மளுக்கு உள்ளதே பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளைங்கிட்டிங்களை மேய்க்கிறதே வேலையாக இருந்துச்சு. அதனால வீடியோவும் சரியாக எடுக்க முடியல. ஐயோ பயமாக இருக்குது. சின்ன கொடுக்குங்களாம் ஓடுது, எனக்கு தான் பயமாக இருக்குது. இல்லை போட்டு கலப்பிடுச்சு, ஆனால் இடமே இல்லையே. நாங்கள் நின்றுக்கிட்டே வரோம், என்னமோ ஃபுட்போட் அடிக்கிற மாதிரி. அப்பா மயக்கம் வருது. ஆனால் உண்மையாக அதை இப்போ இந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் இழைச்ச பேய் இழைச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படின்னா 10ல் 2% என்ஜாய் பண்ணுறோம். பாக்கி 8% வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிறோம். அது மட்டும் தெரியும். அங்கே பாருங்க. ஆனால் அங்கேருந்து பார்க்க ஒன்றும் தெரியல. கிட்டக்க பார்க்க எப்படி பாருங்களா. இங்கே போயிட்டு வந்துடுவாங்க. தம்பி தர்ஷன், வயிற்றுல புளி கரைக்கிறதா? அவனுக்கு வயிற்றுல புளி கரைக்குதுங்க. எங்க எங்க நீங்க மட்டும் போறீங்க? நான் எப்படி வருவேன்? எனக்கு பயமா இருக்கு. எனக்கே நம்மளுக்கு அப்படி லப்பரா இல்லை, எல்லாரும் நடக்கிறதுனால அப்படி ஆடுற மாதிரி இருக்கா? ஒரு வேலை அப்படியே உடச்சிக்கிட்டு உள்ள விழுந்துட்டா என்ன ஆகும்? இல்லை நீங்க நடுவில் வாங்க. தைரியமான ஆளாச்சு, நீங்க நடுவில் வாங்க. கீழே குடிச்சுக்கிட்டே போ. தாத்தாவா? இது கல்லெல்லாம் ஒண்ணுமே இல்லை, தண்ணியே இல்லை. ஆனா வந்து ஒரு மாதிரி அப்படியே ஆடுற மாதிரியே இருக்கு. அவ்வளோதான். லாஸ்ட்டாக நம்ம திருவள்ளுவர் கிட்ட வந்துட்டோம். ஐயோ இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஐயோ இங்கே பாருங்க, இது என்ன காலா? எட்டக்கேருந்து பார்க்க சின்னதாக தெரியுது. அப்புறம் இருந்து கிட்ட கொஞ்சம் பார்க்க மூஞ்சே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதான்ப்பா. கன்னியாகுமரியை விட்டு நாங்கள் வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மணி இப்போ கரெக்டாக 4. இதோட ராத்திரி 12-1 மணி வரைக்கும் நாங்கள் அப்படியே பயணிச்சுக்கிட்டே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கெலாம் அந்த ஊர் சுற்றி பார்க்குறதுக்கெலாம் நல்லா லாய்க்கப்படாத ஆள். ரொம்ப டயர்டாக, ஏன்னா என்ஜாய் பண்ணுவேன். இப்போ 3 நாளாக இப்படியே ரவுண்டிங்லேயே இருக்கிறதுனால சரியான ரெஸ்ட்டே எனக்கு கிடையாது. அதனால் அப்படி இப்படியும் சுற்றிட்டு வர்றதுனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு புது இடங்கிறதுனால யாராவது ஒரு ஆள் இருந்தால் நம்மளுக்கு அங்கே கடை இருக்குது இங்கே கடை இருக்குன்னு சொல்ல கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் தேடி ஒரு கடையை அலையிறதுக்குள்ளே அவ்வளோ போதும்னு ஆகிடுது. சரி, அங்கே போட்டிங் போயிட்டு வந்தோமே, தண்ணி தாகம் நாக்க தள்ளிட்டு ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. சரி ஜூஸ் குடிப்போம் அப்படின்ட்டு வேறு எந்த ஜூஸும் கிடையாது, காஸ்ட்லியான ஜூஸ்லாம் கிடையாது, ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி. சாத்துக்குடி ஜூஸு ஆளுக்கு ஒன்று வாங்கன்னு சொல்லிட்டு சாத்துக்குடி ஜூஸ் தான் கேட்டோம். சரி எதுக்கும் கேட்போமே அப்படின்ட்டு, ஒரு ஜூஸ் என்ன விலைப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை 70 ரூபா தான் அப்படின்னோடனே எங்களுக்கு கொஞ்சம் அப்படி நெஞ்சு அரைச்சிட்டு, என்னது ஒரு அதுவும் கிளாஸ் வந்து இது இவ்வளோ தான் இருக்குது. அந்த ஒரு கிளாஸ் சாத்துக்குடி வந்து 70 ரூபா அப்படின்னோடனே வேணாம் இல்லைங்க நம்ம தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிருந்துங்க பாருங்க. தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. அது போகிற வழியில் இந்தமாரி நாங்கள் 70 ரூபான்னு குடிச்சிட்டு போனோன்னா வீட்டுக்கு போன மாதிரி தான். அதனால் இடையில ஏதாவது ஜூஸு கடை வந்தால் வாங்கி கொடுங்க, நம்ம ரோட்டு பக்கமே குடிச்சுப்போம், இதெல்லாம் நம்மளுக்கு லாய்க்கப்பட்டு வராது அப்படின்னு கிளம்பிட்டோம். சரி ஓகே, இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், நெகட்டிவ் கமெண்ட்லாம் ஏதாவது போடுறீங்களா இருந்தால் நம்ம சேனலில் வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூடியூபர் அப்படின்னு யார்கிட்டையுமே நான் பேசினதில்ல, பழகினதில்ல, எதுவுமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டதும் கிடையாது. யாரும் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு முதலாக ஃப்ரெண்டானது வந்து சாந்தினி சிஸ்டர் மட்டும்தான்.
அவங்கள்ட்ட தான் இது வரைக்குமே நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். நல்ல ஒரு குணம் உடையவங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளை மதித்து கூப்பிடுறாங்க, ஃபேமிலியோடு வந்துருங்க அப்படின்ட்டு. அதனால தான் நாங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும். அவங்கள பார்த்ததில் எங்களுக்குமே சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். சரி, ஓகே, பட்டாட்டா.